ஹாய் எல்லாருக்கும். நாங்கள் இன்றைக்கி வந்து நார்த் பே வந்திருக்கோம். இங்கே உள்ள ஜெல்லி ஃபிஷ் எல்லாம் நீங்கள் பாருங்கள் கைஸ், தண்ணிக்கு மேலேயே மிதங்குது. இங்கே பாருங்கள் ஒரு வாடை இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள். நான் இதை தொட்டு கூட காமிக்கிறேன் உங்களுக்கு. நான் கையால் ஏன் தொட மாட்டேன்னா இது கையில் வந்து கடிக்கும். இதெல்லாம் பார்க்கலாம். இது கொஞ்சம் விஷம் உள்ளது. இங்கெல்லாம் வேறு வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்ஸாக இருக்கும். நீங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் செம்ம வியூவெலாம் இருக்குங்க. கூட்டத்தை பார்க்கலாம் உங்களால். இப்போ பாண்ட்ஸ்லாம் குட்டி குட்டியாக இருக்குது. இது பாண்டுன்னு எல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் இதை விசிட் பண்ணியே ஆகணும். க்ரௌட் ரொம்ப இருக்குது. நாங்கள் வந்து இன்றைக்கி ஆக்சுவலி இன்றைக்கி நாங்கள் ஏன் வந்திருக்கோன்னா, இன்றைக்கி அம்மாவோட பர்த்டே. கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இங்கே மாமரத்தை பார்க்கலாம் நீங்கள். இந்த கல் பேர் என்ன, சீ கோரல்ஸ். வியூ பாயிண்ட் ரொம்ப அழகான பாயிண்ட் இது. இந்த கல்லெலாம் இப்படி ஏன் அடுக்கியிருக்குன்னு எங்களுக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணி விடுங்க. அங்கிட்டு க்ரௌடு இல்லை, அந்த சைடு க்ரௌடு இருக்குது. இங்கே கூட பார்க்கலாம் ஒரு ஜெல்லி ஃபிஷ்ஷு. இந்த ஜெல்லி ஃபிஷ்ஷெலாம் இப்படி எதுக்காண்டி இங்கே வந்து கிடக்குன்னு தண்ணியோட தண்ணியாக போகலை. இந்த மாதிரி 1000க்கும் கணக்கு வருஷத்துக்கு குமீது இந்த மாதிரி ஜெல்லி ஃபிஷ்ஷுங்க. நான் வந்து இந்த இடத்த முதல் வாட்டி விசிட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்த ரொம்ப வாட்டி கேள்வியும் பட்டிருக்கேன், ஆனால் விசிட் பண்ணது கிடையாது. இன்றைக்கி என்னமோ என் அம்மானால நடந்திருக்குது. இந்த பாருங்கள் கைஸ், இதை நான் யூடியூப்லேயும் பார்த்துருக்கேன், ஆனால் இது உண்மை கிடையாதுன்னு நினச்சிட்டு உட்காந்துருந்தேன். இந்த பாருங்க, இதுவும் கொஞ்சம் விஷம் உள்ளது தான். மேலே பர்பிள் கலராக இருந்துச்சுன்னா விஷம் உள்ளது. குட்டி குட்டி பாம்பு மாதிரியே இருக்குது. இது தாங்க உயிர் உள்ளது. இதை நீங்கள் பாருங்கள் காய்ஸ். ஜூம் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன்.